சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்தார். மணப்பாக்கத்தில் அடையாறு ஆற்றங்கரையோரம் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு சுவர் கட்டப்பட்டு வரும் நிலையில் அந்த பணிகளை சிவதாஸ் மீனா ஆய்வு செய்தார். இத்திட்டம் குறித்து அதிகாரிகளிடமும் அவர் கேட்டறிந்தார். பின்னர் கெருகம்பாக்கம், செம்மஞ்சேரி, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சிவதாஸ் மீனா, சென்னையில் திடீரென பெய்யும் மழையையும் எதிர்கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை நகர்ப்பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் 40 கிலோமீட்டரில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும், மழை பாதிப்புகளை தடுப்பதற்காக வார்டு ஒன்றுக்கு 5 பணியாளர்கள் வீதம் 1000 பணியாளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னையில் நிரந்தரமாக பேரிடர் மேலாண்மை மையம் 3 இடங்களில் அமைக்கப்பட்டு வருவதாக கூறிய தலைமைச் செயலாளர், அடையாறு முகத்துவாரம் பகுதியில் வெள்ள நீர் கடலினுள் எளிதாக செல்வதற்கு ஏதுவாக மணல் அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். நம்ம ஏற்கனவே வழக்கமா நம்ம வடகிழக்கு பருவமழை வரப்போதுதான் அந்த மீட்டிங் போடுவோம். ஆனால் அந்த நரேட்டிவ் அப்போ நம்ம சேஞ்ச் பண்றோம். ஏன்னா மழை பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த வடகிழக்கு பருவமழை மாதிரி மழை பெஞ்சிருக்கு இப்போ. ஸோ இதுக்கு அட்வான்ஸ்ல ஒரு கூட்டம் போட்டுட்டு அனைத்து துறைகளுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.